வணக்கம் நண்பர்களே, தெய்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் தடாதகை பிராட்டியாக அவதரித்து பாண்டிய நாட்டை வீரத்துடன் ஆண்டு சிவபெருமானையே மணந்து மதுரையின் காவல் தெய்வமாக நிலை பெற்ற கதையை சொல்லும் சிறுகதை இன்று நாம் காண்போம். மீனாட்சியின் அவதாரம். பண்டைய காலத்தில் மதுரையை ஆண்ட மலையத்வஜ பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. வாரிசு வேண்டி மன்னன் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் நெருப்பிலிருந்து 3 வயது குழந்தையாக 3 மார்பகங்களுடன் தேவி பார்வதி அவதரித்தாள். தடாதகையின் வீரமும் மீனாட்சியும். தடாதகை என பெயரிடப்பட்ட அந்த பெண் போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினாள். மன்னனுக்கு பிறகு ஆட்சியை ஏற்ற அவள் உலகம் முழுவதும் வென்று இறுதியாக கைலை மலையை அடைந்தாள். அங்கு சிவபெருமானை கண்டதும் அவளின் 3வது மார்பகம் மறைந்து அன்னை பார்வதி தேவியாக மாறினாள். சிவன் தடாதகையை மதுரையில் வந்து மனம் முடிப்பதாக உறுதியளித்தார். அதன்படி சுந்தரேஸ்வரராக சிவனும் மீனாட்சியாக பார்வதியும் மதுரை வந்து தேவர்கள் முனிவர்கள் சூழ திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மதுரை காவல் தெய்வம். மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் இக்கோவிலில் அம்மன் சன்னதியே முதன்மையாக உள்ளது. தினமும் அம்மனை வணங்கிய பிறகே சிவபெருமானை வணங்கும் மரபு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் பின்பற்றப்படுகிறது. நேயர்களே, நீங்கள் இதுவரை தெய்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. மேலும் செய்திகளுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.